தலாக் விடட்டுமான்னு கேட்டாங்க. அப்போ சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நிக்காகவே கூடாதுன்னு சொல்றோம், நீங்கள் எப்படி தலாக்கை விட வேண்டுமான்னு கேட்கிறீங்க? அப்ப நிக்காஹ் என்பது எப்பொழுது கூடவில்லையோ தலாக் என்பதே கிடையாது. நீங்க செய்தது முதலில் நிக்காகவே கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்னைக்கு ஒரு ஆண் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை கொண்டு போய் நிக்காஹ் பண்றது, ஒரு பெண் முஷ்ரிக்கான ஒரு ஆணோடு ஓடி போய் நிக்காஹ் செய்வதெல்லாம் அது முதலில் திருமணமா? அது யார் சம்மதித்த திருமணம்? அந்த மேரேஜுடைய ஸ்ட்ரக்சரை வரையறுத்தது யார்? ஒரு திருமணமே இல்லாத ஒரு நிகழ்வை திருமணம் இல்லாமல் இப்படி மாற்று மத ஆண்களோடு பெண்களோடு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை சமூகத்தில் பார்க்கிறோம். வாழ்ந்து குழந்தை பெற்று இருக்கிறார்கள். அந்த குழந்தை முஸ்லீம் பேரையும் வச்சிருக்கு, கிறிஸ்டியன் பேரையும் வச்சிருக்கு, முஸ்லீம் பேரும் வச்சிருக்குது, இந்து பேரையும் வச்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்து பிறந்த குழந்தைகள் வந்து அல்லாஹ் அக்பர். இந்த திருமணம் என்பதே ஒரு விபச்சாரம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா ததஸவ்வஜுல் மர்அத்து வல் மர்அ, ஒரு பெண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது, ஒரு ஆண் ஒரு ஆணை திருமணம் முடிக்க கூடாது. அதற்கு பிறகு அவர்கள் சொல்வார்கள், வலா துஸவ்விஜுல் மர்அத்து நஃப்ஸஹா, ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு தந்தையோ அல்லது சகோதரனோ யார் அந்த பெண்ணுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வேறு ஒருவரை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்வது யாரு தெரியுமா? ஒரு விபச்சாரி தான் தன்னை இன்னொருவனுக்கு எந்த விதமான குடும்பத்தினுடைய தந்தையினுடைய அந்த அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் திருமணம் செய்வாள் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஈமானிய பெண்மணி, ஒரு இஸ்லாமிய பெண்மணி, எவ்வளவு மார்க்கம் அந்த பெண்ணுடைய கற்பை பாதுகாக்கிறது, அந்த பெண்ணுடைய அழகை பாதுகாக்கிறது, அந்த பெண்ணுடைய சமூக அந்தஸ்தை ஒரு மார்க்கம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது கேவலப்படக்கூடிய ஒரு தவறான செயல் எப்படி ஈடுபட முடியும்? மார்க்கம் ஒரு பெண் வேற்று அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ஒரு முஷ்ரிக்கினுடைய கருவை சுமப்பதை இஸ்லாம் வெறுக்கிறது. அதே போல் ஒரு முஸ்லிமான ஆண் தன்னுடைய சந்ததியை அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ஒரு பெண்ணுடைய வயிற்றில் சுமப்பதற்கான அனுமதியை மறுக்கிறது. இமாம்கள் சொல்வார்கள், ஏன் இப்படி அவர்களை திருமணம் செய்யக்கூடாது? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், முஷ்ரிகீன்கள் நஜிஸ். நஜஸ் என்று சொன்னால் இன்னும் நஜீஸ் நஜஸ் ரெண்டு இருக்கு. நஜீஸ் என்பது நமக்கு தெரியும், ரத்த நஜீஸ், நாம போகக்கூடிய இயற்கை உபாதைகள் நஜீஸ். அதை விடவும் மோசமானதுதான் நஜஸ். ஒரு முஷ்ரிக்கான ஆணோடு ஒரு பெண், ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் பழகுவது என்பது நஜஸ், ஒரு மோசமான ஒரு ஃபில்ட், ஒரு கெட்ட ஒரு நஜீஸோடு அவர்கள் உறவாடுவதற்கு சமம். அதே நேரத்தில் இஸ்லாம் எப்படிப்பட்டது? ஒரு முஃமின் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரிதான், அவன் கொண்டிருக்கக்கூடிய ஈமானினால் அவன் உயர்ந்த கண்ணியத்தை அடைகிறான். எப்பேற்பட்ட பரிசுத்தமானவனாக இருந்தாலும் சரிதான், பரிசுத்தமானவனாக இருந்தாலும் சரிதான், நல்ல காரியத்தை மட்டுமே செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான், அவன் அந்த மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கின் காரணத்தினால் அவன் கேவலத்திலும் கேவலம் அடைந்து விடுகிறான். எவ்வளவு கண்ணியப்படுத்திருக்கிறது மார்க்கம், எவ்வளவு அற்புதமான ஒரு அந்தஸ்தை நமக்கு இந்த இஸ்லாமும் ஈமானும் சமூகத்தில் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு முஃமினும் முதலில் புரிந்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானுடைய உயர்வை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண்மக்களை பெற்றவர்கள் இன்னும் அதிகம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவங்களை எந்த ஒரு பெற்றோர் என் பையன் நல்லவன், என் புள்ள அதெல்லாம் செய்ய மாட்டார் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அந்த பெண்ணுடைய அல்லது ஆணுடைய எல்லா பாவங்களுக்கும் துணை போகிறார்கள். எப்படி ஒரு ஒரு தந்தை, ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை ஹாஃபில் ஆக்குகிறார்கள், அவர்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது? துவ்விஜலஹு பிதாஜில் ஜன்னா, நாளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாளைக்கு மறுமையிலே கிரீடத்தை, சொர்க்கத்தினுடைய கிரீடத்தை அவர்களுக்கு அறிவிக்கப்படும். ஏன்? உன் பிள்ளை நல்லபடியா வளர்த்து குர்ஆனோடு ஒன்று சேர்த்து அவனை இந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்களே, அதுக்கு மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து.
அதை அப்படியே நேர்மாறாக கொண்டு வாங்க. என் புள்ள நல்லவன், அவனுக்கு போனை கொடுத்தேன். என் புள்ள அதெல்லாம் தப்பு செய்ய மாட்டான், அவனை நான் காலேஜுக்கு அனுப்புறேன். என் புள்ள எல்லா ஃப்ரெண்டோட தான் பேசுறான். இப்படி சொல்லக்கூடிய பெற்றோருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? நாளை மறுமையில் என்ன மோசமான கேவலமான நிலை ஏற்படும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணையும் திருத்திக் கொண்டே இருக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. எங்கே போறாங்க, யார் வர்றாங்க, எந்த ஃப்ரெண்டோட போறாங்க, யார்கிட்ட பேசுகிறார்கள், இந்த வழிகாட்டுதலை ஒரு மிரட்டல் உருட்டல் இல்லாமல் அவர்களுக்கு அழகிய முறையில் முதலில் புரிய வேண்டும். எப்ப நாம முஸ்லீம், எப்படி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை சாதாரண ஒரு ரோட்டோரம் இருக்கக்கூடிய ஒரு கையேந்தி பவன்ல சாப்பிட்டா அவங்க ஃபாதர் பார்த்தா என்ன சொல்லுவாரு, என்ன ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்குற, நீ நினைத்தால் 3 வேளையும் 7 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற, நீ ஏன் போய் சாப்பிடுற என்று அதட்டுவதை போல் ஒரு பணக்கார ஒரு மனிதன் நினைத்தால் காலையில பென்ஸ்ல போகலாம், மதியானம் ஜாக்குவார்ல போகலாம், நைட்டு ரோல்ஸ் ராயல்ஸ்ல போகலாம். இப்படி பணக்காரனான ஒருவன் சைக்கிளை வச்சுக்கிட்டு போனா அவன் தந்தை என்ன சொல்வார், என்னடா உனக்கு குறை இருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு செல்வத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ எப்படி போறேன்னு எப்படி அதட்டுவாரோ அதை விட பன்மடங்கு உயர்வானது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஈமான். அதை விட ஆக உச்சகட்டமானது இந்த உலகத்தில் எந்த உயர்வான பொருளையும் அந்தஸ்தையும் ஈடு இணையே செய்ய முடியாத, உதாரணமே காட்ட முடியாத ஒன்றை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நம் உள்ளத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஈமானும் இஸ்லாமும் தான். நம் பிள்ளைகளுக்கு இதை உணர்த்த வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு இதை நாம் எடுத்துரைக்க வேண்டும். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் சாதாரணமானதல்ல. நாம் நம்ம எந்த நேரத்திலும் ஒரு ஈமான்தாரிகளோடு தான் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற புரிதலை நாம் தர வேண்டும். எத்தனையோ திருமணங்கள் இன்னைக்கு விபச்சார திருமணங்களாக இருக்கின்றன. மார்க்கம் அதை திருமணமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, ஆனால் தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வலது ஜினா என்று சொல்லப்படக்கூடிய விபச்சாரத்தால் உருவான பிள்ளைகள் என்று சமூகத்தில் நிறைய இருக்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எந்த நேரத்திலேயும் ஒரு முஷ்ரிக்கான ஆணை மணந்து கொள்ளாதீர்கள், எந்த நிலையிலும் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். மார்க்கத்தின் வரையறையை ஒரு முஸ்லிம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது அல்லாஹ். இந்த உடலை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த அழகை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ். எல்லாவற்றையும் கொடுத்த ரப்பின் எல்லைகளை மீறி, அவன் சட்டத்திட்டத்தை மீறி எப்படி ஒரு ஆணோ பெண்ணோ செயலாற்ற முடியும்? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கணும்னு சொன்னார். தல்ஹாவை, நீங்கள் காஃபிரா இருக்கிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், உங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்குது, ஆனால் நம்ம இருவருக்கும் மத்தியிலே ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் நான் முஸ்லிமான பெண், நீங்க இன்னும் இஸ்லாம் ஆகவில்லையே, சரி என்ன செய்யணும் சொல்லுங்க. இஸ்லாம் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார், இஸ்லாம் மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. நீங்கள் உலகத்தில் எந்த பொருளை எனக்கு மகராக கொடுத்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. எனக்கு நீங்கள் தர வேண்டிய மகர் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை நீங்கள் மகராக கொடுங்கள், நீங்கள் முஸ்லிமாகிவிட வேண்டும், அதை நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போல் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்கள், அதை மகராக்கி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறந்தார்கள். எனவே இந்த இஸ்லாத்தோடு வாழ்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த உயர்ந்த பொக்கிஷம். இதை நம்முடைய பிள்ளைகள் வீணடித்து விடுவது, இது நம் பிள்ளைகள் லேசு காண்பதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உம்மத்தின் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயர்வை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளுக்கும் உணர்த்தி காட்ட வேண்டும். இது நம்முடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. எனவே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை முழுமையாக இது போன்ற நஜிசுகளிலிருந்து, கேவலங்களிலிருந்து, முறையற்ற தொடர்புகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. நம் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல பக்குவத்தை, நல்ல பெற்றோர்களாக, நல்ல சமூகத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.